அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த விசாரணையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கிட்டாரா? பலவேல், தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மிக கொடூரமான காவல் நிலைய மரணங்களில் ஒன்று இந்த சாத்தான்குளம் வழக்கு. சாத்தான்குளத்துல தந்தை மகன் 2 பேர் 2020 ஜூன் மாதம் 19ஆம் தேதி அவங்க ஊரடங்கு காலத்துல கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி அவர்களை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க சாத்தான்குளம் காவல் நிலையத்துல. அங்க அவர்கள் தாக்கப்பட்டு பின்பு சிறைக்கு அடைக்கப்பட்ட நிலையில ஜூன் 23ஆம் தேதி அவங்க உயிரிழந்தாங்க. 2020 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வழக்கு அப்படிங்கிறது அவங்க உயிரிழந்த நிலையில அதுல 10 பேர் மொத்தம் குற்றம் சாட்டப்பட்டு சேர்க்கப்பட்டாங்க வழக்குல. அதுல அந்த காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், SI பாலகிருஷ்ணன், SI ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமுதுரை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து மற்றும் அதுல ஒரு பால்துறை என்ற ஒரு SI மட்டும் உயிரிழந்திருக்காரு. 9 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அவங்க மேல தொடர்ச்சியா CBID விசாரணை நடத்தப்பட்டு அப்புறம் அது CBI விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டு CBI விசாரணை நடத்தப்பட்டு 3 மாதங்கள்லயே அந்த சார்ஜ் ஷீட் ஆனது, விசாரணை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த வழக்கு அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல, முதன்மை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. 5 ஆண்டுகளாக நடக்குது. கிட்டத்தட்ட 6 நீதிபதிகள் இந்த வழக்கை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக விசாரணை நடத்திட்டே வந்தாங்க. அதனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நீதிபதி முத்துக்குமரன் வழங்குறாரு. காலையில இன்னைக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக வந்திருந்தவர் காலை 10 மணிக்கு வழங்குவதாக எதிர்பார்க்கிற நிலையில அவர் தீர்ப்பு மாலை 4 மணிக்கு வழங்குவதாக தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேரும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. முத்துக்குமரன் அவங்க வந்தவங்களுடைய குற்றம் சாட்டப்பட்டவங்களுடைய பெயர்களை அவர் வாசிச்சிருக்காரு. இப்போ இன்னும் சில நிமிடங்கள்ல அவங்களுக்கான தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கு, அப்படி என்னென்ன விவரங்கள், இந்த 9 பேருக்கு யாருக்கு எந்தெந்த காலங்கள் தண்டனை அப்படிங்கிற விவரங்களும் இன்னும் சற்று நேரம் தெரிய வர இருக்குது. ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான வழக்கு. தமிழ்நாட்டினுடைய தமிழகத்தை உலுக்கிய காவல் நிலைய மரணங்கள்ல ஒன்று சாத்தான்குளம் தந்தை மகன் இருவர் உயிரிழந்த வழக்கு. பென்னிக்ஸுடைய தாயார், அவங்களுடைய உறவினர்கள், பென்னிக்ஸுடைய மனைவி, ஜெயராஜனுடைய மனைவி, அவங்க எல்லாரும் காலையிலிருந்து இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்டிருந்த அந்த காவல் அதிகாரிகளுடைய குடும்பத்தினரும் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமானது. அதனால அந்த மாவட்ட நீதிமன்றம் ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. இந்த இடத்துல அவ்வளவு பெரிய அளவுக்கான கூட்டம் இந்த நீதிபதியினுடைய அறைக்கு வெளியே காத்துட்டு இருக்காங்க. நீதிபதியினுடைய வார்த்தைகளுக்காக என்ன தீர்ப்பு வழங்க போறார் அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிஞ்சிடும். பாலவேல், வெற்றி, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, 5 ஆண்டுகள்ல வழக்கு கடந்து வந்த பாதை, அதன் மீது முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் அப்படிங்கிற அடிப்படையில என்ன மாதிரியான தண்டனைக்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு? ஆமாங்க, இது கடந்து வந்த பாதைன்னு பார்க்கும்போது நம்ம அவங்க ஒரு ஊரடங்கு காலத்துல வெறுமன கடை திறந்து வைத்திருந்ததாக, அதாவது ஊரடங்கு விதியை மீறி கடை திறந்து வைத்திருந்ததாகத்தான் ஜெயராஜும் அவருடைய மகன் பென்னிக்ஸும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க சாத்தான்குளம் காவல்துறையினர் 2020 ஜூன் மாதம் 19ஆம் தேதி. அங்க விசாரணை முடிஞ்சு அவங்க கோவில்பட்டி கிளைச்சில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அடைக்கப்பட்டவங்க காயங்கள் இருந்த போதிலும் அது முறையா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாம அவங்க அடைக்கப்பட்டு சிறையில ஒரு 5 மணி நேரம் இடைவெளியில 2 பேரும் உயிரிழக்கிறாங்க ஜூன் 23ஆம் தேதி. இந்த வழக்கு இந்த உயிரிழப்பு தொடர்பாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுது. மர்மமான முறையில் உயிரிழந்ததாக முதல்ல தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் பின்பாக பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கான போராட்டங்கள் வர்த்தக அமைப்பினர் நடத்தினாங்க, குடும்பத்தினர் நடத்தினாங்க. அப்புறம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் அப்பைய விசாரணை நடத்தியிருந்தாரு. இப்படி பல்வேறு கட்ட நிலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சாத்தான்குளம் வழக்க தாமாக சூமோட்டவா அவங்க விசாரிச்சாங்க. அந்த விசாரணைக்கு பின்பாகத்தான் இந்த வழக்கு அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி CBIக்கு இந்த வழக்க CBI விசாரணைக்கு மாற்றி ஒப்படைச்சிருந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நிலையில தான் அவங்க CBI முன்பாக சாட்சியம் அளிக்கப்பட்டோம், CBI விசாரிக்க முன்னாடி சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்காங்க. CBID உடனடியாக விசாரணையை துவங்கினாங்க. அந்த விசாரணை இப்படிதான் CBID வழக்கு பதிவு செஞ்சு அதுல அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு உடனடியாக அவங்க 2020 ஜூலை 2ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. 3வது நாளே CBID விசாரணை தொடங்கியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான பிரிவுகள்ல அவங்க மீது வழக்கு பதிவு செய்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க
சட்டத்துக்கு புறம்பாக இவங்களை 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து ஜெயராக்ஸையும் பென்னிக்ஸையும் அழைச்சு வந்து அடைச்சு வச்சது, அப்புறம் கொலை செய்தது, ஆதாரங்களை அழிச்சது, இப்படியான பிரிவுகள்ல உள்ளிட்ட 7-8 பிரிவுகள்ல இவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதனால அவங்களுடைய விசாரணையில வந்து முழுக்கவே இவங்க எல்லோரையும் விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கொலை குற்றம், சாட்சியத்தை மறைத்தல், கொடும் செயல் புரிய உதவி செய்ய உள்ளிட்ட பிரிவுகள்ல வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதுக்கப்புறமாக உதவி ஆய்வாளர் பால்துறை, காவலர்கள் சாமத்துறை, செல்லத்துறை, வெயிலுமுத்து, தாமஸ் அப்படின்னு கூடுதலாக 5 பேர் அரஸ்ட் பண்றாங்க. மொத்தமாக 10 பேர் இதுல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இதுல ஒரே ஒருத்தர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை மட்டும் உயிரிழந்த நிலையில எஞ்சிய 9 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க தான் இன்னைக்கு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிக்கும் போது சாத்தான்குளம் காவல் நிலையத்துல பணியாற்றிய பெண் போலீஸ் ரேவதி, பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டவங்க எல்லாம் சாட்சியம் அளிச்சிருந்தாங்க. அதாவது எப்போ இவங்களை அழைச்சிட்டு வந்து விசாரணை என்ற பேர்ல அவங்க பேர் அடிச்சு துன்புறுத்தப்பட்டாங்களோ அப்போ அதற்கு நேர்ல பார்த்த சாட்சிகள் சாட்சியம் கொடுத்திருந்தாங்க. மொத்தமாக 105 சாட்சிகளிடம் சிபிஐ வந்து விசாரணை நடத்தினாங்க. 3 மாசத்துக்குள்ள 2 கட்டமா 2427 பக்க குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சாங்க. ஆக இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப தீவிரமாக அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்குது. 105 பேர்த்த வந்து முழுக்க சாட்சிய விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதனுடைய முக்கிய குற்றவாளி A1 சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதர் வந்து தான் அப்ரூவராக மாறுறதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் அப்ரூவரா மாறி தன் அப்ரூவரா மாறணும்னு கோரிக்கை விடுது. ஆனா அந்த கோரிக்கை வந்து சிபிஐ மற்றும் குடும்பத்தாரால் வந்து எதிர்க்கப்பட்டது, முழுமையாக நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா விவரங்களுக்கு நன்றி வெற்றி. தற்போதைய விவரங்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.